உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்கவில்லை. நீ நேசிக்கும் எவரிடமும் யார் குறித்தும் அது யார் என்று கேட்காது, எவ்வளவு நாளாக தெரியும் என்று கேட்காது. நீ நேசிப்பவரின் காலர் ஹிஸ்டரியை காட்டச் சொல்லாது, அவர்களின் இன்பாக்ஸை திருட்டுத்தனமாக திறக்காது. இரண்டாம் அழைப்பில் இவ்வளவு நேரம் இருந்தது யார் என திரும்ப திரும்ப கேட்காது. உனக்கு தர மறுத்த சந்திப்பை இன்னொருவருக்கு தருவது ஏன் என முறையிடாது. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் மறைக்கவில்லை. உன் மீதான கருணையினால் தான் அது மறைக்கப்படுகிறது. உன் இதயம் ஒரு கண்ணாடி கோப்பை போல சிதறாதிருக்கத்தான் அது மறைக்கப்படுகிறது. உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ளவே அது மறுக்கப்படுகிறது. உடனடியாக அல்லாமல் நீ ஒரு பனிக்கட்டியை போல அவர்கள் வாழ்வில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையட்டுமே என்பதற்காகத்தான் அது மறைக்கப்படுகிறது. இந்த உறவை இன்னும் கொஞ்ச நேரம் நீட்டிக்கலாமே எனும் விருப்பத்தால் தான் அது மறைக்கப்படுகிறது. குற்ற உணர்வினால் தான் அது மறைக்கப்படுகிறது. உன்னை ஒரு ஞாபக சிற்பமாக மாற்ற அவர்களுக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது என்பதனால் அது மறுக்கப்படுகிறது. காதலர்கள் விரைந்து அழியும் உலகில் மனிதாபிமானம் எவ்வளவு விரைந்து அழிவது இல்லை என்பதனால் தான் அது மறைக்கப்படுகிறது. உன் அன்புக்குரியவரின் மூடிய கைகளை பிடிவாதமாக திறக்காது, மாறாக சாத்தியிருக்கும் கதவுகளை ஒரு விருந்தாளியை போல மெதுவாக தட்டு. உன் மீதான காதல்களை ஏற்றுக்கொண்டது போல கருணையையும் ஏற்க பழகு. மனசு ரொம்ப பேய்ங்க, எதை நினைக்க கூடாதுங்கிறோமோ அதுதான் நினைப்புல வரும். உன்னை பற்றிய இந்த நினைப்பை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது? மனம் திரண்டவர்களை கட்டி வைக்கும் அதே மண்டபத்தூணில் தான் அந்த நினைப்பையும் கட்டி வைக்க வேண்டும். சண்டை போட்டுக்கொண்டு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறானே அறச்சிக்கத்துடன் அந்த நண்பன், அவன் சொன்னதாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கவிதை. பழைய நண்பரே, யாரிடமோ என்னை பற்றி கோபித்துக் கொண்டீர்களாம், நான் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை என. நான் இறந்து விட்டது கூட தெரியாமல். செத்துட்டேன் நான், என்னை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிற, பேசியா நீ என்னோட? ஒருவேளை இந்த கவிதை உங்களுடைய நண்பனை உங்களோடு போய் சேர்த்துக் கொள்ளலாம்.